ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காரைக்குடிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் காதலிச்ச ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தையெல்லாம் எதிர்த்து திருமணமாகி அதற்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை தடம் புரண்டு திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்ட பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காரைக்குடியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது குணா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு குணா அப்படிங்கிற நபர் தங்கியிருக்கக்கூடிய அவங்களுடைய வில்லேஜில் 2022 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா குணாவினுடைய வீட்டிலிருந்து ஒரு 3 வீடு தள்ளிதாங்க இந்த திகில் நிகழ்வே நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022 காலகட்டத்தில் இந்த குணா தங்கியிருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் வளர்மதி மற்றும் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் திருமணமாகி வந்தாங்க. இவங்க இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்படி இருக்கும்போது இந்த ராஜன் அப்படிங்கிறவர் கேப் டிரைவராக இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த ராஜன் ஓட்டக்கூடிய கார் இவருடைய சொந்த கார் கிடையாதுங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியில் தான் கேப் டிரைவராக வேலை செஞ்சுருக்காருங்க. அப்போது தான் இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க இந்த ராஜனோடு பழக்கம் ஏற்படுதுங்க. இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க, 2ஆம் ஆண்டு. அப்படி இருக்கும்போது அடிக்கடி கேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ராஜன் அப்படிங்கிற நபரை தான் கூப்பிடுவது வழக்கங்க. அப்போது போக போக ராஜன் மற்றும் வளர்மதிக்கு காதல் மலர ஆரம்பிச்சதுங்க. இந்த ராஜன் அப்படிங்கிறவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க படிச்சிருக்காரு. ஆனால் இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க கல்லூரி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க இருவருக்கும் காதல் போயிட்டு இருக்கிறத வளர்மதியினுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. உடனே அவங்களுடைய காதலுக்கு வளர்மதியினுடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உன்னை கஷ்டப்பட்டு கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம், அதே நேரத்தில் அவன் 5ஆவது கூட முடிக்கல, இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுக்க பார்த்துருக்காங்க. உடனே வளர்மதி பயந்து போய் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, வேற பையனுக்கான கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா ராஜனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கல்லூரி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து இவங்க இருவரும் ஓடி போய் தான் திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போது வளர்மதியினுடைய அப்பா அம்மா எதிர்த்தாலும் கூட ராஜனுடைய அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மகன் 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கான், குடும்பம் வேற ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கு, நல்ல பெரிய இடத்து பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து வளர்மதி அவங்களுடைய மாமனார் மாமியாருடைய அரவணைப்போடு அவங்களுடைய வீட்டில் தாங்க ஒன்றா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது போக போக வளர்மதி வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாமியார் மாமனாரை மதிப்பதே கிடையாதுங்க. அதே நேரத்தில் திருமணமாகி 1.5 வருட காலகட்டத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துருதுங்க. குழந்தை பிறந்த பிறகு சுத்தமாக நான் உன் அம்மா அப்பாவோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாமல் இந்த ராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த குணா அப்படிங்கிற மின்னஞ்சல் அனுப்பின நபர் இருக்கார் இல்லையா, அந்த கிராமம் ராஜனுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்கு. ஸோ அங்கேயும் நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கிராமத்தில் ஒரு வாடகை வீடு இருந்திருக்குங்க. அந்த வீட்டுக்கு தனியாக குடித்தனம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இங்கே வந்துட்டாருங்க. அதற்கடுத்து வளர்மதியையும் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் டிரைவர் வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சுருக்காருங்க. இப்படி இருக்கும்போது அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக 3 வருட காலகட்டம் 4 வருட காலகட்டங்கள் அந்த பையன் நல்லா வளர்ந்துட்டாங்க. 4 வயசு இருக்கும்போது இந்த ராஜனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஏற்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் காரணத்தினால குடிக்க அடிமையாயிட்டாருங்க. டெய்லியுமே குடிச்சுட்டு தான் வருவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காருங்க இந்த ராஜன் அப்படிங்கிறவர். அது வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை நல்லா தாங்க நடத்திட்டு இருந்தாங்க இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க. இந்த டைம்ல டெய்லி தன்னுடைய கணவர் குடிச்சிட்டு வரதை பார்த்து வளர்மதி அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சாங்க.
உன்னை நம்பி என் அம்மா அப்பாவையெல்லாம் விட்டுட்டு கல்லூரி படிப்பை கூட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தேன், எனக்கு தேவைதான் அப்படி சொல்லிட்டு இப்படி வாக்குவாதம் ஏற்பட்டு அடிக்கடி சண்டை நடைபெற்றுட்டே இருந்திருக்குங்க. அதே டைமில் ராஜன் குடிச்சிட்டு சண்டை போடும்போது நீ பெரிய இடத்து பொண்ணு அப்படி சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி வந்து கஷ்டப்படுவோம் அப்படி சொல்லிட்டு தெரியாது அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. இது மனசரிஞ்சு பேசினாரா அல்லது வேணும்னே பேசினாரா அப்படி சொல்லிட்டு தெரியலங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கலைனாலும் கூட நான் சம்பாரிச்ச காசுல தானே நீ சாப்பிட்ற அப்படி சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்படியே போக போக கணவன் மனைவிக்கிடையே விரிசல் வர ஆரம்பிச்சுங்க. இது போக போக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வளர்மதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரி 2ஆம் ஆண்டு தான் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் நல்லா பயன்படுத்த தெரியும், ஸ்மார்ட் போன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ராஜன் அப்படிங்கிறவருக்கு எழுத்து கூட்டி படிப்பதே கஷ்டங்க. அந்த காரணத்தினால ஒரு பட்டன் செல் மாதிரி பழைய செல் தாங்க பயன்படுத்துவது வழக்கம். இந்த டைம்ல வளர்மதியினுடைய ட்ராக் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுங்க. டெய்லியுமே கணவர் குடிச்சிட்டு வரக்கூடிய காரணத்தினால வளர்மதியை சரியா கவனிக்கிறதே கிடையாதுங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா எளியும் புனையும் மாதிரி பயங்கர சண்டை நடைபெற்றே இருக்குங்க. இந்த டைம்ல வளர்மதி கொஞ்சம் கொஞ்சமா ராங் ட்ராக்ல போக ஆரம்பிச்சாங்க. அப்போது தன்னுடைய மனசை கஷ்டத்திலிருந்து நீக்குவதற்காக சோசியல் மீடியால ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வளர்மதி போக போக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோசியல் மீடியாக்கள்ல நிறைய நண்பர்கள்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க. சேட் பண்ணி பேசுறது, அப்பப்போ வீடியோ கால் பண்ணி பேசுறது அப்படி சொல்லிட்டு முகம் தெரியாத ஆண் நண்பர்களோடு பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க. இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜனுக்கு தெரியாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணா கூட அதை படிக்க தெரியாது. ஸோ இதை பிளஸ் எடுத்துக்கிட்ட வளர்மதி நிறைய ஆண் நண்பர்களோடு பேச ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த கேப் டிரைவராக இருக்கக்கூடிய ராஜன் அப்படிங்கிறவர் அடிக்கடி இரவு நேரத்தில் வீட்டுக்கு வர மாட்டாருங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கார்பரேட் கம்பெனியில் தான் கேப் டிரைவராக வேலை செஞ்சிருக்காரு. எங்கேயாவது லாங்காக வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னு வச்சுங்களேன், டூருக்கான போகக்கூடிய ஃபேமிலி வந்து காரை புக் பண்ணாங்க அப்படின்னா 2-3 நாட்களுக்கு வீட்டுக்கு வரமாட்டாரு. ஸோ இப்படி ராஜன் அடிக்கடி லாங் டிராவலுக்காக வெளியூர் போயிட்டார் அப்படின்னா வீட்டுக்கு வரமாட்டாருங்க. அதையும் சாதகமாக பயன்படுத்திட்ட வளர்மதி அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க இல்லையா, அப்போது அதே காரைக்குடி பகுதியை சேர்ந்த ஒரு ஆண் நண்பரோடு இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுதுங்க. இன்ஸ்டாகிராமில் தான் சேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக ஒரு நாள் இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க அந்த ஆண் நண்பரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேப் டிரைவராக கூடிய ராஜன் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அப்படின்னா இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க பஸ்ஸை பிடிச்சி அந்த ஆண் நண்பரை 2-3 டைம் மீட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பெண்கள் சிக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடும். நிறைய பேர் இது புரியாமல் முகம் தெரியாத ஆண்களோடு பெண்கள் வந்து சேட் பண்ணுவது வழக்கமாக வச்சிருக்காங்க இப்போதும் கூட. அப்படி பண்ணுவது மிகவும் ஆபத்துங்க. நான் தங்கச்சியா அல்லது அக்காவா என்னுடைய வீட்டு பெண்களா நினைச்சு சொல்றேன். அந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ஆபத்துல போய் விட்டுரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது தெரியாம இந்த ராஜன் அப்படிங்கிறவர் யதார்த்தமாக தன்னுடைய மனைவியான வளர்மதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேரளாவுக்கு ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுடைய கேபை புக் பண்ணியிருக்காங்க. 3 நாள் டூர், அதனால ஊருக்கு வருவதற்கு 3 நாள் ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. அதை கேட்ட உடனே வளர்மதிக்கு நல்ல சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆண் நண்பரோடு எங்கேயாவது லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுருப்பாருங்க. அதை பயன்படுத்திக்கிட்ட வளர்மதி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய கணவர் கிளம்பின அன்றைய நாள் பகல்லையேங்க அந்த ஆண் நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 3 நாள் என்னுடைய கணவர் வீட்டுக்கு வரமாட்டாரு, அதனால மிட் நைட் டைம்ல எல்லாரும் தூங்கின பிறகு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆண் நண்பர் கொஞ்சம் பயப்பட்டிருக்காருங்க. இருந்தாலும் அந்த வளர்மதி தான் ஆண் நண்பரை சமாதானப்படுத்திருக்காங்க. நாங்கள் இருக்கக்கூடிய வீடு கிராமத்திலிருந்து கொஞ்சம் அவுட்டர் பகுதி தான், இரவு நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் யாரும் ஊசலாட்டம் இருக்காது, அதனால நீ பைக்கில் வந்துட்டு காம்பவுண்டுக்குள்ள பைக்கை போட்டு நீ தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே அந்த ஆண் நண்பருக்கு உச்சகட்ட சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அப்படி இருக்கும்போது வளர்மதி கூப்பிட்ட காரணத்தினால நல்ல சந்தோஷத்தோடு மிட் நைட் டைம் கரெக்டாக அந்த ஆண் நண்பர் பைக் எடுத்துட்டு வளர்மதி சொன்ன அந்த லொகேஷனுக்கு வந்திருக்காருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், வளர்மதிக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 5 வயசு இருக்குங்க. அந்த குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னா நைட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவா போகும். அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியாதுங்க. அதையெல்லாம் மனசில் நினைச்சுட்டு தான் இந்த வளர்மதி தன்னுடைய ஆண் நண்பனை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய நாள் மிட் நைட் டைம் கரெக்டாக ஒரு 12 to 1 மணிக்கு தன்னுடைய பைக் எடுத்துட்டு வளர்மதி சொன்ன அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பைக் எடுத்துட்டு வளர்மதியினுடைய வீட்டுக்குள்ள போய் 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி இருந்திருக்காங்க. அதற்கடுத்து அதிகாலை ஒரு 3 மணி 3:30 மணி தோராயமாக பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பர் வீட்டை விட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும் போது இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி தான் வீடுகள் இருக்கும். வளர்மதி சொன்னது உண்மைதான். இருந்தாலும் கூட கிராமத்தில் எல்லாம் ஏதாவது வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப சிசிடிவி மாதிரி வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டினுடைய அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள இவங்களுடைய பைக் எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. வளர்மதியுடைய வீட்டில இருந்து பைக் எடுத்துட்டு யாரோ கிளம்புறாங்களே, அந்த அண்ணன் வந்தார் அப்படின்னா கார்ல தானே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மறைஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. அப்போது வளர்மதியினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பி பைக் எடுத்துட்டு இவங்களுடைய வீட்டு வழியாக தாங்க போயிருக்காரு. உடனே வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்களாட்டுருக்கு, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டு கிளம்புறாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள போனாங்கன்னே தெரியல, இப்படிப்பட்ட பெண்ணா வளர்மதி அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த பெண்ணினுடைய கணவர் அதிகாலை நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ராஜனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க, கூட பிறந்தவர். அவர் வந்து ராஜனுடைய கிராமம் இருக்குன்னு சொல்லியா, கிட்டத்தட்ட அடுத்த கிராமம்
நல்ல பழக்கம் தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம். அதே மாதிரி தான் ராஜனுடைய அண்ணன் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பருங்க. அந்த காரணத்தினால காலையில் எந்திரிச்ச உடனே நேரா ராஜனுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க. ஃபோன் பண்ணி உன்னுடைய தம்பி மனைவி வந்து இப்படி தப்பா இருக்காங்க, அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டாருக்கு, நைட்டு வந்து ஒரு ஆண்மகன் வீட்டுக்குள்ள போயிட்டு அதிகாலை நேரத்தில் பைக் எடுத்து கிளம்புறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜனுடைய அண்ணனுக்கு பயங்கர உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராஜனுடைய அண்ணன் கூப்பிட்டு ராஜனுக்கு சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா நம்ப மாட்டாருங்க. அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாத்துக்கிட்டையும் வளர்மதி வந்து பார்த்தீங்கன்னா பகையாக்கிட்டு தாங்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி சொல்வது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் நம்புவது வழக்கங்க. ஆனா அவர் செய்வதும் தவறு தாங்க, அதை நான் மறுக்கல. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் அதற்கு பதிலாக வளர்மதி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் நினைச்ச கூட மாட்டாருங்க. அப்போது அவங்களுடைய அண்ணன் இதையெல்லாம் கேட்டு தன்னுடைய தம்பி கிட்ட சொன்ன அப்படின்னா நம்மகிட்ட தான் சண்டைக்கு வருவான், தன்னுடைய மனைவியை பத்தி தப்பா நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ராஜனுடைய அண்ணன் அந்த ஃபோன் பண்ணி பேசின நபர்கிட்ட இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாருங்க. அன்றைய நாள் அப்படியே பகல் முழுவதும் முடிஞ்சுங்க. அடுத்த நாள் இரவு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மறுபடியும் ஒரு பேர் அதிர்ச்சி தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முந்தைய நாள் இரவு தான் வளர்மதியினுடைய ஆண் நண்பன் வந்துட்டு போனாரு. ஆனா அடுத்த நாள் இரவும் அதே மாதிரி நைட் ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ளேங்க பைக்கு போகக்கூடிய சத்தம் கேட்டு அந்த பெண்மணி முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு தன்னுடைய கணவரை எழுப்பி விட்டுருக்காங்க. எழுப்பி விட்ட உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வீட்டினுடைய வாசல் பக்கத்தில் வந்து நின்றுட்டு மறைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நள்ளிரவு நேரத்தில் வந்த அந்த ஆண் நண்பர் நேரா வளர்மதியினுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு பைக் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறத தூரத்துல இருந்து பாக்குறாங்க, மறைஞ்சிருது. அதற்கடுத்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்குள்ள போய் வேகமா தன்னுடைய செல்போன் எடுத்து மறுபடியும் ராஜனுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்றாருங்க. அந்த டைம் ஃபோன் பண்ண காரணத்தால அவரும் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் தாங்க, ஃபோனே எடுக்கலீங்க. அப்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவங்களுடைய மனைவியை திட்டிருக்காருங்க. நம்மளுக்கு என்ன, அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ போட்டோம், அவங்களுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த ஆண் நண்பர் வளர்மதியினுடைய வீட்டுக்கு போனவர் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எப்போதும் போல 3 மணி 3:15 மணிக்கு பைக் எடுத்துட்டு கிளம்புவதை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கணவன் மற்றும் மனைவி நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணி 6 மணி தோராயமாக ராஜனுடைய அண்ணன் முழிச்சு எந்திரிச்சு தன்னுடைய செல்போனை பார்க்கும்போது ராஜனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காருங்க. பண்ண உடனே என்னாச்சு நைட் ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நைட் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டு, முன்னாடி நாள் தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று நைட்டு அவன் வந்துட்டு போனாங்க, ஐயா உன் தம்பியினுடைய வாழ்க்கையே போயிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு பொறுக்க முடியாத ராஜனுடைய அண்ணன் நேரா ஃபோன் பண்ணிட்டாருங்க ராஜனுக்கு. ராஜன் அப்போது கேரளா வந்திருக்காருங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ எங்கேயோ வெளியூர் போயிட்ட, உன் மனைவி செய்வது சரியில்லை, ஏதோ ஒரு நபர் வீட்டுக்கு வந்துட்டு நைட்ல நேரத்தில் போறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே கண்டபடி ராஜனுடைய அண்ணனை திட்டிருக்காருங்க இந்த ராஜன் அப்படிங்கிறவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலிச்சு தாங்க கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த வளர்மதியை. கிட்டத்தட்ட கல்யாணமாகி 4 வருடங்கள் நல்லா தாங்க இருந்தாங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பிறகுதான் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி மேல இருந்த நம்பிக்கை காரணத்தினால பழைய பகையெல்லாம் நினைச்சு எங்க 2 பேத்தையும் பிரிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கண்டபடி திட்டுறாருங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை முதல்ல நான் வெட்டுமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாருங்க. என் மனைவியை நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா போன்ல கத்துற காரணத்தினால ராஜனுடைய அண்ணன் போனை கட் பண்ணிட்டாருங்க. அவங்களுடைய அண்ணன் இப்படி சொன்னாலும் கூட ராஜன் வந்து அவங்களுடைய மனைவியான வளர்மதியை கூப்பிட்டு போன்ல கேட்க கூட மனசு வரலைங்க. அப்படியெல்லாம் நம்முடைய மனைவி துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசோட தைரியத்தில் தான் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் தன்னுடைய அண்ணன் குடிச்சுதான் ஏதோ உளறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு கேரளா ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு 3வது நாள் மாலை வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய அண்ணன் சொன்னதையெல்லாம் கேட்டு ஒருவேளை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுங்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் சுத்தி செக் பண்ணி பார்க்கறாருங்க. அதே நேரத்தில் இதை வளர்மதியும் நோட் பண்றாங்க. எப்போதும் இல்லாத மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஏதோ செக் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு பிறகு வாய் விட்டு கேட்க மனசு வரலீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எதுவுமே பேசலீங்க. கேப் வேலைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி போனவர் நேரா மனசு கேட்காம பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட மல்லு கட்டி சண்டை கட்டுறாருங்க. அப்போது அவங்களுடைய அண்ணன் வந்து அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன நடந்தாலும் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லுவாடா, உன் பொண்டாட்டி பண்ணது உண்மைதான்டா, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு சொன்ன காரணத்தால பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா சொல்றாருங்க ராஜன். உடனே வந்து ராஜனுடைய அண்ணன் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டாருங்க. ஃபோன் பண்ண உடனே ராஜன் போனை வாங்கி இப்படியெல்லாம் சொல்றாரு, நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது, நல்ல நண்பர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால ராஜனுக்கு புரிஞ்சிருச்சுங்க தன்னுடைய மனைவி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு பிறகு அவர் அப்படி சொன்ன காரணத்தால ராஜனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்துருச்சுங்க. உடனே வந்து வேலைக்கு கூட போகாம கார் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தவருங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியான வளர்மதி கிட்ட பயங்கர சண்டை போடுறாருங்க ராஜன் அப்படிங்கிறவர். நான் கேரளாவுக்கு போன டைம்ல 2 டைம் யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க நள்ளிரவு நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வளர்மதிக்கு விறுவிறுத்து போயிருச்சுங்க. எப்படி தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல முடியாம திணறிருக்காருங்க. அவங்களுடைய முக பாவனையை பார்த்து ராஜன் கண்டுபிடிச்சிட்டாருங்க. பிடிச்சி பயங்கரமா ராஜன் தன்னுடைய மனைவியான வளர்மதியை அடிக்கடிக்க வழி தாங்க முடியாத வளர்மதி அதற்கு பின்னாடி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணா, நீ குடிச்சிட்டு டெய்லி வந்து பார்த்தா குடும்பத்தை பார்க்காம விட்டுற, நீ என்ன சரியா கவனிக்கல, அதனால தான் நான் அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அதை கேட்ட உடனே ராஜன் பிடிச்சி கொல்ற மாதிரி வளர்மதியை தாக்க, வளர்மதியும் திருப்பி தாக்கியிருக்காங்க. அந்த டைம் பக்கத்து வீட்டில் இவ்வளவு சத்தம் கேட்ட காரணத்தால பக்கத்து வீட்டுக்காரங்க ராஜனுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் அவசர அவசரமா பைக் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து ரெண்டு பேத்தையும் சண்டையிலிருந்து பிரிச்சு விடுறாருங்க. பிரிச்சு விட்டு ஒண்ணும் இல்லாம நீ போமா அப்படி சொல்லிட்டு வளர்மதி சொன்ன காரணத்தால மரியாதையை இருந்து சொல்லுவோம் தம்பி அப்படி சொல்லிட்டு அப்போதும் ஆவேசமா பேசுறாங்க. தான் செஞ்சது தப்பு அப்படி சொல்லிட்டு யோசிக்காம அந்த டைம்ல ராஜனை கூப்பிட்டு அவங்களுடைய அண்ணன் வந்து நேரா ஒயின் ஷாப்புக்கு கூப்பிட்டு வராருங்க. கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் மது போதையினுடைய உச்சிக்கே போறாங்க, அண்ணன் மற்றும் தம்பி. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. இது ஊருக்குள்ள எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அவமானமா போயிடும், நம்ம சேர்த்து வச்சிருந்த மரியாதை மானம் எல்லாமே போயிடும், பணம் இல்லைனாலும் கூட நல்லா கௌரவமா வாழ்ந்தோம், உன்னுடைய மனைவியை கொல்லுவதுதான் நல்லது, உன் மனைவி திருந்த மாட்டா அப்படி சொன்ன காரணத்தால ராஜனும் போதையில் இருந்தார் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்மதியை கொன்றலாம் அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அப்போது அவங்களுடைய அண்ணன் ஒரு முக்கியமான திட்டம் திட்டுறாருங்க. இப்போது போய் உன் மனைவியை கொண்டுட்டு அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவோம், நம்ம போலீஸ்லயும் மாட்டக்கூடாது, அவளை கொன்னும் போடணும், அதற்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் எடுத்து சொல்றாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா 2-3 நாட்கள் உன் மனைவியோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இரு, 3 நாள் கழிச்சு உன் மனைவியை வந்து போட்டு தெளியலாம், அப்போதான் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண ராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்காருங்க. அவங்களுடைய அண்ணன் வந்து அவருடைய ஊருக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன ராஜன் தன்னுடைய மனைவி கிட்ட நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீ செஞ்சதையும் மறந்துரு, இனிமேல் அவனோட தொடர்பு வச்சுக்காத, நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழலாம் நம்முடைய மகனுக்காக அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வளர்மதியும் தான் செஞ்சது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்களாட்டுருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ வஞ்சம் ராஜன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதிக்கு தெரியலிங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் நல்லா சந்தோஷமாக தாங்க கணவன் மனைவி இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த சண்டையெல்லாம் முடிச்சுச்சாட்டுக்கு நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு இந்த ராஜன் மற்றும் வளர்மதி அந்த 5 வயது ஆண் குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்களாட்டுங்க. நள்ளிரவு நேரத்தில் இந்த ராஜன் தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க வர சொல்லி. அப்போது பக்கத்து ஊர்ல இருந்து அவங்களுடைய அண்ணன் நேரா வீட்டுக்கு வந்திருக்காருங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. ஏன்னா பக்கத்து வீட்டு இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் இவர் வந்தது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுதான் வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு ராஜன் மற்றும் அவங்களுடைய அண்ணன் 2 பேரும் சேர்ந்து வளர்மதியினுடைய வாயெல்லாம் அடைச்சிட்டாங்க, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த 5 வயது பையன் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. தூக்கத்தில் இதெல்லாம் பண்றது தெரியாது இல்லையா, அவன் தூங்கிட்டான். அந்த டைம்ல இவங்க 2 பேரும் வாயை கட்டி அடின்னு அடிச்சு கொடூரமா வளர்மதியை கொன்னுட்டாங்க. கொன்னதற்கு பிறகு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து வளர்மதியினுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல வந்து ஒரு காடு இருக்குங்க, அந்த காட்டுல வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுடைய அண்ணன் வந்து கிளம்பி போயிட்டாருங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. காலையில் எழுந்த ராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய 5 வயது குழந்தையை தூக்கி தோல்ல போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் அழுகிறாருங்க. என் மனைவி நைட்டு தூங்கினதா காணோம், எங்க போனானே தெரியல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, நைட்டு வந்து பைக் சத்தம் கேட்டுச்சு, நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தேன், அதனால போதையில தூங்கிட்டேன், அந்த நீங்க சொன்ன அந்த ஆண் நண்பர் தான் வந்து கூட்டிட்டு வந்து என்னோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டாரு, 2 பேரும் குழந்தையும் கூட பார்க்காம ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி அழுத காரணத்தினால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் உண்மைன்னு தான் நம்புவாங்க. ஏன்னா இவர் இல்லாத போது 2-3 டைம் அந்த தப்பான நபர் வந்துட்டு வளர்மதியோட வீட்டில் இருந்துட்டு போனாரு. ஸோ அந்த நபரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டாருங்க இந்த ராஜன் மற்றும் அவங்களுடைய அண்ணன். அதுக்கடுத்து வளர்மதிக்கு இப்படி ஆன பிறகு அந்த 5 வயது குழந்தைய ராஜனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அவங்க வந்து தூக்கிட்டு போய் நான் வளர்த்துக்கிறேன், நீ ஒத்தை ஆம்பளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது ராஜன் அப்படிங்கிறவர் இந்த வளர்மதியோடு வாழ்ந்த அந்த வீட்டில் தாங்க இருக்காரு, வாடகைக்கு தானே இருக்காரு. 2 நாளுக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை வாடகைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா கார் அங்கே நிறுத்திட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அங்கே தூங்குவது தாங்க வழக்கம். வளர்மதி இறந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு தான் அவங்களுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ஃபுல்லா தண்ணி அடிச்சு ராஜன் வந்து காரை முன்னாடி நிறுத்தி உள்ள போய் தூங்கி இருக்காருங்க. தூங்கிட்டு இருந்த ஒரு போதையில தாங்க இருந்திருக்காரு. அப்போது வீட்டினுடைய வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் பயங்கர கூச்சலிட்டு கத்தி இருக்குங்க. உடனே போதையில் இருந்த ராஜன் அப்படிங்கிறவரு அந்த சத்தத்தை கேட்டு சூன்னு முழுக்க பார்த்துருக்காருங்க. அப்போதும் அந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் இருந்தே கத்திட்டே இருந்திருக்குங்க. அதற்கடுத்து போதையிலேயே எந்திரிச்சு கல் எடுத்து நாய்கள் எல்லாம் விரட்டி விட்டாருங்க. மறுபடியும் போய் வீட்டுக்குள்ள தூங்கின ஒரு 10 நிமிடம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி ஆண்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து அதனுடைய பிரசன்ஸை காமிக்க அழுக ஆரம்பிக்கும் அல்லது பயமுறுத்துற மாதிரி சத்தத்தை எடுப்போம். அதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த வளர்மதியினுடைய ஆன்மாவாட்டிருக்குங்க பயங்கர ஆவேசமா அழுதுருக்குங்க. அந்த அழுகுறலோடு கூச்சலிட்டே இருக்கும்போது போதையில் இந்த ராஜன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியினுடைய ஆவியாக செய்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். போதையினுடைய தைரியத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நீ செத்துட்டு இல்லடி எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா இப்படி பேசிட்டே அந்த போதை இருந்த காரணத்தினால கொஞ்சம் கூட பயப்படலீங்க. விடிய தான்மா வீட்டை சுத்தி பயங்கரமா அழுதுருக்குங்க. அது மட்டும் இல்லாம அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெயின் டோர் கதவை வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பயங்கரமா அடிச்சிருந்துருக்குங்க அந்த ஆன்மா. இருந்தாலும் கூட போதையினுடைய தைரியம் காரணத்தினால ராஜன் பயப்படாம சிரிச்சுக்கிட்டே ஏளனமாக தான் இருந்திருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல கேப் டிரைவர் வேலைக்கு போயிட்டாருங்க. பெரும்பாலும் இவருக்கு போதையில் இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகம் வராதுங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். போதையில் இருக்கும்போது ஏதாவது பேசிடுவாங்க, காலையில் அதை பேசினியான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராஜனுங்க.
இதே மாதிரி எப்போதெல்லாம் அந்த வாடகை வீட்டுக்கு ராஜன் வந்து தூங்குறாரோ அப்போதெல்லாம் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்மதியினுடைய அழுகுரல் கேட்குங்க. அந்த அழுகுரலை கேட்டு போதையில ஏளன சிரிப்பு சிரிப்பாருங்க ராஜன். எனக்கு செஞ்ச துரோகத்திற்கு உன்னை போட்டு தள்ளிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் இப்படி உளருவாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜனுடைய அண்ணனுங்க கேப் டிரைவர் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வரும். அந்த சம்பளம் டைமில் ராஜனுடைய அண்ணன் ராஜனை மீட் பண்ணுவது வழக்கங்க, ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாள் இந்த ராஜனுடைய அண்ணன் அவருடைய தம்பி கிட்ட வந்து 2 பேரும் சேர்ந்து ஒயின் ஷாப்ல ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு இன்னைக்கு நாள் நைட்டு நானும் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்மதியை கொண்டு போட்ட அந்த வீட்டில் போய் அண்ணன் தம்பி 2 பேரும் தூங்குறாங்க. இந்த ராஜனுடைய அண்ணனுக்கு எவ்வளவு போதை இருந்தாலும் கூட தெளிவாக இருப்பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியும். அப்படி இருக்கும்போது அன்றைய நாள் இரவு எப்போதும் போல படுத்து தூங்கியிருக்காங்க. போதையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கும்போது இந்த ராஜன் வந்து அவங்களுடைய அண்ணன் சொல்லியிருக்காருங்க, நைட்டெல்லாம் நம்ம கொண்டு போட்டா வந்து பார்த்தீங்கன்னா அழுவா, நீ பாரு அப்படி சொல்லும்போது டே பேயாவது வெங்காயமாவது அப்படின்னு சொல்லிட்டு ராஜனுடைய அண்ணன் படுத்து தூங்கிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக மிட் நைட் டைம் அந்த நாய்கள் ஊழையிடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அப்படி சத்தம் கேட்ட உடனே ராஜனுடைய அண்ணன் டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டாருங்க. முடிச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து எப்போதும் போல வளர்மதியினுடைய அந்த ஆவேசமான அழுகுரல் கேட்குதுங்க. அந்த அழுகுரலை கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க ராஜனுடைய அண்ணன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு போதை இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போதையே தெளிஞ்சு போயிடும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள சுத்தி முத்தியும் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய ஒரு மூளை பகுதிங்க, அந்த மூளையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்மதியை கொண்டு போடும்போது கொஞ்ச நேரம் அந்த சடலமாக அந்த மூளை பகுதியில் தான் வச்சிருந்தாருங்க. அப்படியே உட்கார மாதிரி சடலத்தை வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கொல்லும் போது எப்படி உடம்பெல்லாம் ரத்தமா இருந்துச்சோ அந்த விகாரமான தோற்றத்தோடு ஆவேசமா நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே ராஜனுடைய அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அடிச்சு பிடிச்சி தன்னுடைய தம்பியினுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் கதவை வேகமாக திறந்துக்கிட்டு தாண்டி ஓட பார்த்துருக்காருங்க. கிராமத்தினுடைய வீடுகள்லாம் தெரியும் இல்லையா, திண்ணை வந்து கொஞ்சம் மேடாக தான் இருக்கும். அந்த திண்ணை பகுதியில் தாண்டலாம்னு சொல்லிட்டு தாண்டும் போது கால்கள் தடுக்கி விழுந்து குப்பரக்க வந்து வாசலில் விழுந்துட்டாங்க. பெரும்பாலும் கிராமத்தினுடைய வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி கற்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் போட்டு நிறவன மாதிரி கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அந்த ஜல்லி மாதிரி இருக்கக்கூடிய கற்களில் குப்பரக்க விழுந்த உடனே முகம் முழுவதும் அடிபட்டுச்சுங்க. அதே நேரத்தில் நெத்தி போட்டில் அடி விழுந்த காரணத்தினால அப்படியே துடிதுடிச்சு கத்திருக்காருங்க. அதற்கடுத்து ராஜன் வந்து போதையிலேயே எந்திரிச்சு போய் பார்க்குறாருங்க. அண்ணா என்னன்னா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாருங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சத்தம் போடுற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டில் 100 மீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்குன்னு சொன்னல, அந்த வீட்டுக்காரங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து ராஜனுடைய அண்ணனை தூக்கும் போது உயிர் போகக்கூடிய கண்டிஷனில் ஒரு முக்கியமான விஷயத்தை ராஜனை பார்த்து சொல்லியிருக்காருங்க. டே அவதாண்டா என்ன இப்படி பண்ணா, அவதான் என்ன கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயர விட்டாருங்க. இதை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கணவன் மற்றும் மனைவி கேட்டிருக்காங்க. அப்போது ராஜனுக்கு போதை இருந்த காரணத்தினால பெருசாக எடுத்துக்கலீங்க. இந்த டைம்ல தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யோசிச்சிருக்காங்க, யாரை சொல்றாங்க அவதான் கொன்னான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. அதற்கடுத்து உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ராஜனுடைய அண்ணனுடைய வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க. பக்கத்து கிராமத்தில் தான் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு ராஜனுடைய அண்ணனுடைய சடலத்தை நல்லடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்க எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குடிச்சிட்டு படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கும் போது குப்பரக்க விழுந்து நெத்தியில் அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இப்படி அவங்களுடைய அண்ணன் இறந்து 10 நாள் கழிச்சுங்க ஒரு நாள் கேப் டிரைவிங் அந்த வேலையெல்லாம் முடிச்சுங்க, லாங் டிராவல் போயிருப்பாங்களாட்டுங்க. 11 மணி தோராயமாக எடுத்து போய் இறக்கி விட்டு திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்திருக்காரு. அப்போது டாஸ்மாக்ல வாங்குவதற்கு பணம் இல்லையாட்டுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போதை இல்லாமல் இருந்த ராஜன் வந்து நேராக அந்த வளர்மதி இருந்த வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்திருக்காருங்க. நைட்டு படுத்தவர் எப்போதும் போல அந்த வீட்டினுடைய மெயின் டோர் கதவை யாரோ டம்முன்னு தட்டுறாங்க. அதே நேரத்தில் திருநாய்கள்லாம் கத்தன காரணத்தினால ராஜன் கொஞ்சம் பயந்து போயிட்டாருங்க. எப்போதுமே போதை இருந்த காரணத்தினால அவருக்கு அந்த பயம் இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது போதை இல்லாமல் இருந்த காரணத்தினால அந்த நாய்கள் வேற உழையிடுது வாசப்படிக்கு பக்கத்தில். அதே நேரத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அண்ணன் எந்த இடத்துல அந்த வளர்மதியினுடைய ஆவியை பார்த்தாரோ அதே இடத்துல அந்த மூலையில் வளர்மதியினுடைய ஆன்மா வந்து ஆக்ரோஷ தோற்றத்தோடு அப்படியே நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கூச்சலிட்டு அழுதுட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே அரண்டடிச்சு ராஜன் வந்து வெளியே ஓடி வந்து கார் எடுத்துட்டு வேகமாக போயிருக்காருங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வேகமாக போகிறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவி எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கார் வேகமாக போகும்போது அந்த வீட்டினுடைய வாசப்படி பக்கத்தில் ரோடு இருக்கு, அந்த வழியே தான் போய் ஆகணும். ஸோ எல்லாத்தையுமே இவங்களால பார்க்க முடியுங்க. ராஜன் மற்றும் வளர்மதி இருந்த அந்த வீட்டுக்கு யார் போனாலும் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாசப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் தான் போகணும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு தெல்ல தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருக்குங்க. ஸோ எப்படியோ அந்த வீட்டிலிருந்து தப்பிச்சு போன ராஜன் என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அகோரி ஒருத்தங்க இருக்காங்க அந்த காரைக்குடியிலிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி. நிறைய பயணிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகோரி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்து போய் டிராப் பண்ணி விட்டுருக்காருங்க. அப்போது அந்த பயணிகள்கிட்டலாம் விசாரிச்சிருக்காருங்க, எதுக்காக இந்த சாமியாரை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் சிவனுக்கு உண்டான சக்தி கொண்டவர், பேய்கள் ஆன்மாக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இவர்கிட்ட வந்தால் தீர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பயணிகள். அதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த அகோரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டாருங்க. போயிட்டு காரை நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில் அந்த அகோரி முன்னாடி நின்றுட்டு போய் இவர் சொல்றதுக்குள்ள அந்த அகோரி எல்லா விஷயத்தையும் சினிமா காட்சி மாதிரி ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க.
என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீயும் உன் அண்ணனும் சேர்த்து ஒரு பொண்ணை கொண்டிருக்கீங்க, அது வேற யாரும் கிடையாது, உன் மனைவி தான். இப்போது நீ வந்திருக்கிறது காரணம் உன் மனைவியினுடைய ஆன்மாவினுடைய தொல்லை தாங்க முடியாமதான் உன் அண்ணனை போட்டு தெளிச்சு அடுத்து நீ தான், இதுக்காக தான் நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகோரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க ராஜனும் அவங்களுடைய அண்ணனும் சேர்ந்து தான் தன்னுடைய மனைவியை யாருக்கும் தெரியாம எடுத்து போய் கொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் நேருக்கு பார்த்த மாதிரி இந்த அகோரி சொன்னதை கேட்டு, சாமி அதுதான் உண்மை, நாங்க பண்ணிட்டோம், என் அண்ணனை கொன்றுச்சு, நான் எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அகோரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நான் ஒரு ஏடு எழுதி உனக்கு தர்றேன், அந்த எந்திரத்தை எடுத்து போய் வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி மாட்டிரு, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கூட அந்த வீட்டில் வந்து தூங்கு, அந்த எந்திரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் உனக்கு பாதுகாப்பான பகுதி, அதே நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அந்த எந்திரத்தை யாரும் தூக்கி வீசிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம், அந்த வீட்டுக்குள்ள நீ நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த ஆன்மானால உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே நேரத்தில் பகல் நேரத்தில் மேக்ஸிமம் அந்த ஆன்மாக்கள் வந்து அவ்வளவு சக்தி இருக்காது, வலுவிழந்து கிடக்கும், நைட்டு நேரத்தில் தான் உன்னை டார்கெட் பண்ணும், நீ வெளியே எங்கேயாவது இருந்தா எளிதாக உன்னை கொல்ல ட்ரை பண்ணிடலாம். அதனால மேக்ஸிமம் வந்து 6 மணி 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் எந்திரம் எந்த வீட்டில் வச்சிருக்கோ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அப்படின்னா உனக்கு உயிராபத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போது இவர் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த லாங் டிராவல் போறதெல்லாம் தவிர்த்தணும், லோக்கல்லேயே ஓட்டிட்டு இரவு 7 மணிக்குள்ள அந்த வளர்மதி இருந்த அந்த வீட்டுக்கே வந்துடலாம், வந்துட்டு எந்திரம் இருக்கக்கூடிய காரணத்தால் அதுக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதே மாதிரி அந்த வீட்டில் போய் மெயின் டோர்ல அந்த எந்திரத்தை மாட்டிட்டாருங்க. அந்த எந்திரத்தை மாட்டிட்டு கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டம் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. அதற்கடுத்து இவரே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாருங்க. அந்த ஆன்மா போயிடுச்சாட்டிருக்கு, நம்மளை எதுவும் பண்ணாத பிரச்சனை நினைச்சிட்டாருங்க. இவருக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குங்க, நண்பர்களோடு சேர்ந்து அந்த சரக்கு எடுக்கிறது மட்டும் இல்ல, பெண்கள் சவகாசம் கொஞ்சம் தப்பா இருந்திருக்குங்க. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த எந்திரத்தை மாட்டி 1.5 மாத காலகட்டம் கழிச்சுங்க ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்கிட்ட தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருங்க. நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பெண்ணோடு உல்லாசமா இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்காருங்க. சரக்கு அடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை கொன்னது தன்னுடைய அண்ணனும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உடனே தொலைச்சிட்டாருங்க அந்த பெண்கிட்ட. அந்த பெண் அதையெல்லாம் கேட்டு இவ்வளவு பெரிய கொடூரனா இவன் அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த எந்திரத்தினால தான் பாதுகாப்பாக இருக்கு அப்படி சொன்ன காரணத்தினால கிளம்பி போகும்போது அந்த எந்திரத்தை எடுத்து தூக்கி வீசிடலாம், என்னதான் அந்த பெண் மேலே தவறுந்தாலும் கூட அந்த பெண்ணை அடிச்சே கொண்டிருக்கான், இவன் ரொம்ப மோசமானவன், இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச அந்த பாலியல் தொழிலாளி அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிளம்பும் போது ராஜனுக்கே தெரியாம அந்த நினைவாசல்ல மாட்டிருக்கக்கூடிய எந்திரத்தை எடுத்துட்டு போய் வெளியே வந்து எங்கேயோ வீசிட்டாங்க. அந்த பெண் அப்படி பண்ணதற்கான முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தா, அந்த பாலியல் தொழிலாக இருக்கக்கூடிய பெண் திருமணமான பெண் தாங்க. தன்னுடைய கணவர் குடிப்பழக்கம் காரணத்தினால தான் தன்னுடைய வீட்டுக்கு வருமானம் கொடுக்க முடியாம குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இந்த பாலியல் தொழிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ராஜன்கிட்ட ஷேர் பண்ணும்போது ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை கொன்ன விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. அப்போது இவன் குடிச்சிட்டு இருந்த காரணத்தினால தான் அந்த பெண் அப்படி தவறான ஆண் நண்பரோடு போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அந்த எந்திரத்தை தூக்கி வீசினாங்க. இவன் மேலதான் தப்பு, இவனை கொல்லட்டும் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த எந்திரத்தை அந்த பாலியல் தொழிலாளி எடுத்து வீசிட்டு போனதை ராஜன் கவனிக்கலைங்க. அந்த பெண் போன பிறகு வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்காரு. அன்றைய இரவு அப்படி இருந்தவர் அடுத்த நாள் காலையில் 10 மணி ஆகுது 11 மணி ஆகுது அவருடைய கார் கொண்டு வந்து நிறுத்தினார் இல்லையா, நிறுத்தின மணிக்கு அப்படியே தாங்க இருக்கு. அந்த பாலியல் தொழிலாளி திரும்பி போகும்போது இவர் கூட்டிட்டு போய் விடல, போதையில் இருந்த காரணத்தினால நானே நடந்து போய் ஆரம்பிச்சு நடந்து போயிட்டாங்களா இருக்கு. ஸோ 11 மணி வரைக்கும் அந்த கார்பரேட் ஆஃபீஸ் வந்து ராஜனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா கார் வேற கொண்டு வரல, பயணிகள் வேற கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய டைம் ஃபோன் பண்ணி எடுக்காத காரணத்தினால அந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து ராஜனுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டு வாசப்படி தாங்க கேப் நிற்குது, உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ராஜன் வந்து வலிப்பு வந்த மாதிரி துடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குன்னு சொன்னேன், பக்கத்துல எல்லாம் வீடுகள் நிறைய கிடையாது. அதற்கு பிறகு அந்த கார்பரேட் கம்பெனியினுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் சொல்லி அவசரமா அந்த கதவை தட்டி உடச்சு உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு ராஜனுடைய நாக்கு அப்படியே வெளியே இழுத்த மாதிரி வித்தியாசமா துடிச்சிட்டு இருக்காருங்க, உயிர் போகக்கூடிய கண்டிஷன்ல. அதற்கடுத்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கார்பரேட் கம்பெனியில் இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவசரமா ஆம்புலன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் 1 நாள் 2 நாள் ராஜன் அங்கேயே வச்சிருந்திருக்காங்க, உயிரோட தான் இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் ராஜனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கணவன் மனைவி இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அவர்கிட்ட அந்த நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் செஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காருங்க. அன்றைய இரவு அந்த பாலியல் தொழிலாளி போனதற்கு பிறகு அந்த வளர்மதியினுடைய ஆன்மா வந்திருக்க மாட்டிருங்க. அப்படி வந்த வளர்மதியினுடைய ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சணல் கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிணறு தண்ணி எடுப்பதற்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சணல் கயிறு எதுக்கோ வச்சிருந்துருக்காங்க. கழுத்தை போட்டு இறுக்கி தூக்கிருக்குங்க. தூங்கிட்டு இருந்த ராஜனுக்கு யார் கழுத்தை நெரிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வளர்மதியினுடைய ஆன்மா வந்து இழுத்துட்டு இருந்திருக்குங்க. அதற்கு பிறகு தப்பிக்க முடியாம தான் இப்படி நாக்கு வெளியே இழுத்த மாதிரி சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காருங்க. எப்படியே கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது உயிரை விட்டுட்டாருங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆன்மா தனக்கு செஞ்ச நிகழ்வுகள் அனைத்தையும் அவருடைய வாயினால சொன்னதுக்கு பின்னாடி கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அப்படி பண்ணிருக்க மாட்டிருக்கீங்க. அப்படி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இறந்தப்ப ராஜன் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்தில் பரவ ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் கூடிய குணா அப்படிங்கிற நபருக்கும் தெரிஞ்சிருக்குங்க இந்த சம்பவத்தை பற்றி. இந்த சம்பவத்தில் பயன்படுத்துகிற பெயர்கள் எல்லாமே உண்மையான பெயர்கள் கிடையாதுங்க, புனையப்பட்ட பெயர்கள் தான், மாற்றி தான் சொல்லியிருக்கேன், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுடைய கிராமத்தில் 2022ஆம் காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு
குணசேகர் அப்படிங்கிற ஷேர் பண்ணார் இல்லையா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த சம்பவத்தில் யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்னே தெரியலிங்க. வளர்மதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகி வேறொரு நபரோடு தவறாக போனதும் தப்பு தான். அதே நேரத்தில் குடிக்கு அடிமையாகி ராஜன் அப்படிங்கிறவர் குடும்பத்தை கவனிக்காமல் தவறாக செஞ்சால் அதுவும் தவறு தான். யார் தவறு சொல்கிறது அப்படின்னே தெரியலிங்க. ஆனால் இவங்க இருவரும் செய்த பெரிய தவறு காரணத்தினால அந்த 5 வயது ஆண் குழந்தை இருந்துச்சு இல்லையா, அது இந்த உலகத்தில் என்ன பாடுபடுச்சு. அந்த குழந்தை வளர வளர அப்பா அம்மா செஞ்ச இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுச்சு அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ அது மட்டும் தாங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.